Dear children, நம்ம இந்த வீடியோல 13th chapter Object Oriented Programming with C++ உடைய introduction அப்புறமா programming paradigms பார்க்க போறோம். இந்த டாபிக் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 228ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 13th chapter உடைய learning objectives பார்க்க போறோம். இந்த 13th chapter ஃபுல்லாவே நம்ம Object Oriented Programs பத்தி பார்க்க போறோம். அதான் OOPSனு சொல்லுவோம். Object Oriented Programs தான் OOPSனு சொல்லுவோம். First இந்த object oriented programs ஓட basic concepts understand பண்ண போறோம். அத understand the concept of OOPS. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 3 different types of programming approaches இருக்கு. First procedural, second modular, அப்புறமா object oriented programming. இந்த 3 different programming approaches உடைய differences பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் நம்மளுடைய object oriented programming உடைய advantages, disadvantages என்னது அத பார்க்க போறோம். Understand the advantages and disadvantages of object-oriented programming. Next, in the object-oriented programming oda introduction பார்க்கலாம். இந்த object-oriented programming ல பாத்தீங்கன்னா மெயினா classes and objects தான் இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்போ object-oriented programs construct பண்றது மெயினா இந்த classes and objects பேஸ் பண்ணி தான் construct பண்ணிருப்பாங்க. First இந்த classes and objectsனா என்னன்னு சொல்றேன். First object னா என்னன்னு சொல்றேன். Object is a runtime entity. இப்போ ஒரு objectனா ஒரு entity. இப்போ objectனா ஒரு பொருள். எந்த பொருள் வேணாலும் இருக்கலாம். பென்சில் ஒரு object. Anything we can consider as an object. Blackboard ஒரு object. Calendar ஒரு object. Chair ஒரு object. Anything எதை வேணும்னாலும் நம்ம ஒரு object-ஆ consider பண்ணிக்கலாம். அதே டைம்ல ஒரு car ஒரு object. ஒரு student ஒரு object. Anything we can consider as an object. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு டேட்டா அண்ட் பிஹேவியர் இருக்கும். டேட்டானா இப்போ ஒரு கார் எடுத்துக்கிட்டோம்னா காரோடைய கலர் என்னது, கலர் வந்து ஒரு டேட்டா, மாடல் என்னது, அதோட ரேட் என்னது, இதெல்லாம் டேட்டா. இப்போ வேரியஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் நம்ம பிஹேவியர்னு சொல்லுவோம். இப்போ காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், டிரைவ் பண்ணிக்கலாம், ஆக்சலரேட் பண்ணிக்கலாம், பிரேக் பண்ணிக்கலாம், அப்புறமா கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேரியஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், பிஹேவியர்ஸ் ஆஃப் கார். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா டேட்டா அண்ட் பிஹேவியர் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், மார்க்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஸ்டூடெண்டோட டேட்டா. இப்போ ஸ்டூடெண்டோட பிஹேவியர் பார்த்துக்கிட்டோம்னா அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுறது, அவங்களுடைய ஆவரேஜ் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுறது, அப்புறம் அவங்களுடைய அந்த கிரேடு கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பிஹேவியர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் ஏ ரன் டைம் என்டிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா டேட்டா அண்ட் பிஹேவியர் இருக்கும். இப்போ இதே மாதிரி collection of objects நம்ம கிளாஸ்னு சொல்லுவோம். Class is a collection of objects. Let's see here. Object oriented programming is the term used to describe a programming approach based on classes and objects. இப்போ ஒரு object oriented program எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினா அதுல classes and objects தான் important. ஸோ மெயினாக கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். அதான் இஸ் த டேர்ம் யூஸ் டு டிஸ்கிரைப் எ ப்ரோக்ராமிங் அப்ரோச் பேஸ்ட் ஆன் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். Next point, the object oriented paradigm allows us to organize software as a collection of objects that consist of both data and behavior. இப்போ collection of objects தான் நம்ம கிளாஸ்னு சொல்லுவோம். Class is a collection of objects. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு both data and behavior இருக்கும். அது objects that consist of both data and behavior. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு data and behavior இருக்கும். இப்போ collection of objects பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த object oriented program வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். அதான் the object oriented paradigm allows us to organize software as a collection of objects that consist of both data and behavior. Next point, since 1980s, the word object has appeared in relation to programming languages. இப்போ 1980s எல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்டோட ஜஸ்ட் ரிலேட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த 1990s பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுமே இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, வித் ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் டெவலப்ட் since 1990 having object oriented features. நம்ம இந்த சாப்டர்ல ஃபுல்லாவே இந்த object oriented programming concepts படிக்க போறோம். And this chapter introduces general object oriented programming concepts. Next programming paradigms பத்தி பார்க்கலாம். Programming paradigmsனா ஒண்ணும் இல்ல, way of writing the program தான். ஒரு program எடுத்துக்கிட்டீங்கன்னா different stylesல எழுதலாம், different wayல எழுதலாம். அதான் programming paradigmsனு சொல்றோம். See here, paradigm means organizing principle of a program. இப்போ ப்ரோக்ராமை நம்ம எப்படிலாம் டிஃப்ரெண்ட் வேஸ்ல எழுதலாம், அந்த ஆர்கனைசிங் பிரின்சிபிள்ஸ் தான் ப்ரோக்ராமிங் பாராடைம்ஸ்னு சொல்றோம்.
இட் இஸ் an approach to programming. ப்ரோக்ராமிங்கோட அப்ரோச். இங்க பாத்தீங்கன்னா 3 different approaches கொடுத்திருக்காங்க. There are different approaches available for problem solving using computer. இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நமக்கு different approaches இருக்கு. இங்க 3 different approaches கொடுத்திருக்காங்க. They are procedural programming, modular programming and object oriented programming. First we can see about procedural programming. See here, procedural means a list of instructions were given to the computer to do something. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற தேவையான லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்றோம், கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், நம்ம கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்றபடி சம் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. Procedural means a list of instructions were given to the computer to do something. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் addition of two numbers. இப்போ 2 numbers ஆட் பண்றதுக்கு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி கொடுப்போம்? ஃபர்ஸ்ட் 2 numbers ரீட் பண்றோம். ரீட் பண்ண 2 numbers நெக்ஸ்ட் ஆட் பண்றோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், ஃபைனலா ரிசல்ட்டை நம்ம டிஸ்ப்ளே பண்றோம். இப்போ இதான் addition of two numbers ஓட லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இங்க மெயினா ப்ரொசீஜர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இங்க டேட்டா, ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இங்க மெயினா ப்ரொசீஜர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். The procedural programming aims more at procedures. Next, இந்த procedural programming ஓட important features பார்க்கலாம். See here, important features of procedural programming. Here first point, programs are organized in the form of subroutines or subprograms. இங்க programs எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்கன்னா சப்ரூட்டின்னா தெரியும், சப்ப்ரோக்ராம்ஸ் தான் சப்ரூட்டின் சொல்லுவோம். இப்போ ஒரு சப்ரூட்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான சீக்வென்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதான் சப்ரூட்டின்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆல் டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் குளோபல். இப்போ குளோபல்னா தெரியும், நம்ம டேட்டா ஐட்டம்ஸ் எல்லாமே காமனா தான் கொடுப்போம். இங்க நம்ம டேட்டா ஐட்டம்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி எல்லாம் வைக்க முடியாது, பிரைவேசி கிடையாது. சோ இதான் இந்த ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். ஆல் டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் குளோபல். நெக்ஸ்ட் பாயிண்ட், சூட்டபிள் ஃபார் ஸ்மால் சைஸ்டு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். இந்த ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் அப்ரோச் வந்து மெயினா ஸ்மால் சைஸ்டு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்கு தான் சூட்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், difficult to maintain and enhance the program code as any change in data type needs to be propagated to all subroutines that use the same data type. இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கிற ப்ரோக்ராமை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். எதனால டிஃபிகல்ட்னு சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஆல் டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் குளோபல்னு பார்த்தோம். குளோபல்னா இங்க டேட்டா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம காமனா யூஸ் பண்றோம். காமனா யூஸ் பண்றதுனால நம்ம இந்த டேட்டா ஐட்டம்ஸ்ல, அதாவது இந்த டேட்டா டைப் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணோம்னா இந்த டேட்டா ஐட்டம் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோமோ, எதெல்லாம் சப்ரூட்டின்ஸ்ல அதாவது சப் ப்ரோக்ராம்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். அதான் டேட்டா டைப் வந்து ஹோல் ப்ரோக்ராம் நம்ம அந்த டேட்டா ஐட்டம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோமோ அங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க, difficult to maintain and enhance the program code as any change in data type needs to be propagated to all subroutines that use the same data type. இதனால நிறைய டைம் எடுத்துக்கும். அதான் நெக்ஸ்ட் பாயிண்டா சொல்லியிருக்காங்க, this is time consuming. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 2 டிஃபரண்ட் ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கொடுத்திருக்காங்க, ஃபோர்ட்ரான் அண்ட் கோபால். இதெல்லாம் முன்னாடி யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இது ரெண்டுமே ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். Next we can see about modular programming. See here, modular programming consists of a list of instructions that instructs the computer to do something. இந்த modular programming எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க list of instructions இருக்கும். list of instructionsனா நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோமோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற தேவையான list of instructions கொடுத்திருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கம்ப்யூட்டர் பண்ணி என்ன பெர்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணும், சொல்யூஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். Next point, but this paradigm consists of multiple modules. Each module has a set of functions of related types. இப்போ இந்த மாடுலார் ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மல்டிபிள் மாடியூல்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு மாடுலையும் நிறைய செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு மாடியூல் ரிலேட் பண்ணியுள்ள ஃபங்க்ஷன்ஸ், நிறைய செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொரு மாடியூல்லையும் இருக்கும். அதான், பட் திஸ் பாராடைம் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் மாடியூல்ஸ். ஈச் மாடியூல் ஹேஸ் ஏ செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிலேட்டட் டைப்ஸ். டேட்டா இஸ் ஹிடன் அண்டர் த மாடியூல். இப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ரீவியஸ் ப்ரொசீஜரல் ஓரியன்ட்ல நம்ம டேட்டாவை ஹைட் பண்ணி வைக்க முடியாது, டேட்டா வந்து குளோபலா இருக்கும். பட் இங்க வந்து நம்ம டேட்டாவை ஹைட் பண்ணி ஒவ்வொரு மாடியூலுக்கும் தேவையான டேட்டாவை அந்தந்த மாடியூல்லே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணி வச்சுக்கலாம்.
then data is hidden under the modules. Next point, arrangement of data can be changed only by modifying the module. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடியூலுக்கும் தேவையான டேட்டாவை நம்ம அந்தந்த மாடியூலே கொடுத்துருப்போம். இப்போ இங்க மாடியூல்ஸ் எல்லாம் இண்டிபெண்டா இருக்கும், டிபெண்டா இருக்காது. ஒரு மாடியூல் அனதர் மாடியூல டிபெண்ட் பண்ணி இருக்காது. மாடியூல்ஸ் எல்லாமே இண்டிபெண்டா இருக்கும். ஸோ ஒரு மாடியூல நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா அனதர் மாடியூல அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நம்ம ஏதாவது டேட்டா ஏதாவது சேஞ்சஸ் ஒரு மாடியூல பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் மாடியூல மட்டும் நம்ம மாடிஃபை பண்ணா மட்டும் போதும். நெக்ஸ்ட் இந்த மாடுலார் ப்ரோக்ராமிங்கோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். See here important features of modular programming. Here first point, emphasis on algorithm rather than data. இப்போ இந்த மாடுலார் ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்கன்னா டேட்டாவோட மெயினா அல்கோரிதத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு இண்டிவிஜுவல் மாடுல்ஸ். இப்போ இந்த மாடுலார் ப்ரோக்ராமிங்ல ப்ரோக்ராம்ஸ் இண்டிவிஜுவல் மாடுல்ஸா டிவைட் பண்ணுவோம். ஒவ்வொரு தனித்தனி மாடுல்ஸா டிவைட் பண்ணி பண்ணுவோம். Next point, each modules are independent of each other and have their own local data. இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு மாடியூல்ஸும் இண்டிபெண்டா இருக்கும். இண்டிபெண்டா ஒரு மாடியூல் அனதர் மாடியூல டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதான் இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். ஒவ்வொரு மாடியூலுக்கும் தேவையான அந்த ஓன் லோக்கல் டேட்டாவை நம்ம ஒவ்வொரு மாடியூல்லையுமே கொடுக்கலாம். ஒவ்வொரு மாடியூலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். Next point, modules can work with its own data as well as with the data passed to it. இப்போ மாடியூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா அதில் கொடுத்துருக்கிற ஓன் டேட்டா வச்சு ஒர்க் ஆகும். அதை தவிர நம்ம அந்த மாடியூலுக்கு தேவையான டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் இங்க 2 டிஃப்ரெண்ட் மாடுலார் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க, பாஸ்கல் அண்ட் சி. இந்த பாஸ்கல் அண்ட் சி இந்த 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த மாடுலார் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பத்தி பார்க்கலாம். நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாவே இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ஷார்ட்டா பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பாராடைம் emphasizes on the data rather than algorithm. இங்க வந்து அல்காரிதத்தை விட டேட்டா தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம மாடுலார் ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்கன்னா டேட்டாவோட அல்காரிதம் தான் இம்பார்ட்டன்ட். இங்க பாத்தீங்கன்னா அல்காரிதத்தை விட டேட்டா தான் இம்பார்ட்டன்ட். It implements programs using classes and objects. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க கிளாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். A class is a construct in C++ which is used to bind data and its associated function together into a single unit using the encapsulation concept. என்கேப்சுலேஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷனாலே தெரியும், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் சேர்த்து ஒரு சிங்கிள் யூனிட்டுக்குள்ள என்கேப்சுலேட் பண்ணி வைக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது தான் என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். அந்த சிங்கிள் யூனிட் தான் கிளாஸ். நம்மளுடைய சிங்கிள் அந்த யூனிட் தான் கிளாஸ். The class is a construct in C++ which is used to bind data and its associated function together into a single unit using the encapsulation concept. Next point, class is a user-defined data type. Class represents a group of similar objects. Already நம்ம structure பத்தி பார்த்தோம். structure மாதிரி இந்த class user-defined data type. The class is a user-defined data type. Class represents a group of similar objects. Group of அதாவது collection of similar objects தான் நம்ம classன்னு சொல்லுவோம். Next point, it can also be defined as a template or blueprint representing a group objects that share common properties and relationship. இப்போ நம்ம கிளாஸ் ஒரு டெம்ப்ளேட் ஆர் ப்ளூ பிரிண்டா கூட நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதான் இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் எ டெம்ப்ளேட் ஆர் ப்ளூ பிரிண்ட். இப்போ ஒரு கிளாஸுக்கு கீழே குரூப் ஆஃப் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். கிளாஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்ஸுக்கு சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம். ஸோ அந்த காமன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். Representing a group of objects that share common properties and relationship. Objects பத்தி பார்க்கலாம். Objects represents data and its associated function together into a single unit. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேட்டா இருக்கும், அதோட ரிலேட்டட் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் ஒரு சிங்கிள் யூனிட் கீழே பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சிங்கிள் யூனிட் தான் கிளாஸ்ன்னு சொல்லுவோம்.
இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், கார் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா இருக்கும், அப்புறமா சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காரோட கலர் என்னது, மாடல் என்னது, இதோட சைஸ் என்னது, ரேட்டு, இதெல்லாமே டேட்டா. அப்புறம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன், டிரைவ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஆக்சிலரேட் ஆஃப் ஃபங்க்ஷன், பிரேக் ஆஃப் ஃபங்க்ஷன், கியர் சேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன், இதெல்லாம் வேரியஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். பிஹேவியரை தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இங்க. See here represents data and its associated function together into a single unit. Objects are the basic unit of object-oriented programming. The object-oriented programming oda main basic unit in the objects தான். Basically an object is created from a class. நம்ம classல இருந்து இந்த object வந்து create பண்ணுவோம். They are instances of class also called as class variables. இதுதான் நம்ம கிளாஸோட இன்ஸ்டன்சஸ்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்சஸ்னு ஒன்றும் ஐடென்டிஃபையபிள் என்டிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இப்போ இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். அதான் பேசிக்கலி an object is created from a class. கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிளை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு இங்க சொல்றோம். An identifiable entity with some characteristics and behavior is called object. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம ஐடென்டிஃபைபிள் என்டிட்டின்னு சொல்லுவோம். அதான் ரன் டைம் என்டிட்டின்னு சொல்லுவோம். வித் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா சம் டேட்டான்னு நம்ம ஆல்ரெடி கார் எக்ஸாம்பிள் பார்த்தோம். காரோட கலர் என்னது, இதோட மாடல் என்னது, இதோட காஸ்ட் என்னது, இதெல்லாம் தான் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்புறமா வேரியஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் நம்ம பிஹேவியர்னு சொல்லுவோம். அதான் an identifiable entity with some characteristics and behavior is called object. இந்த object oriented programming ஓட important features பார்க்கலாம். See here important features of object oriented programming. Emphasizes on data rather than algorithm. இங்க algorithm விட data தான் important. Data and its associated operations are grouped into a single unit. இங்க டேட்டாவும் அதோட ஆபரேஷன்ஸையும் ஒரு சிங்கிள் யூனிட்டுக்குள்ள குரூப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சிங்கிள் யூனிட் கிளாஸ். ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிசைன்ட் அரவுண்ட் த டேட்டா பீயிங் ஆப்ரேட்டட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ல மெயின் இம்பார்ட்டன்ட் திங்கே ஆப்ஜெக்ட் தான். இப்போ ஆப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா டேட்டா அண்ட் பிஹேவியர் இருக்கும். இப்போ அந்த டேட்டா பேஸ் பண்ணி என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் டிசைன் பண்ணிருப்பாங்க. Next point, relationship can be created between similar yet distinct data types. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சிமிலர்னா ஒரே மாதிரியான, இல்லனா டிஸ்டன்ட்னா டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸ்க்கு நம்ம இங்க ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதான் ரிலேஷன்ஷிப் கேன் பி கிரியேட்டட் பிட்வீன் சிமிலர் yet distinct data types. நெக்ஸ்ட் இங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் C++, Java, VB.NET, Python, etc. ஜாவா, பைத்தான் எல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொசீஜர் ஓரியன்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல 13th சாப்டர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் பாராடைம்ஸ் பார்த்தோம். ப்ரோக்ராமிங் பாராடைம்ஸ்னா ஒன்றுல அப்ரோச் டு ப்ரோக்ராமிங். இங்க 3 டிஃபரெண்ட் அப்ரோச்சஸ் பார்த்தோம். ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங், மாடுலர் ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் இந்த 3 டிஃபரெண்ட் அப்ரோச்சஸையும் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸோட பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.